தாவேக்காவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இப்ப இந்த சின்னம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இதுதான் மக்கள் மத்தியில ஓட்டு போடும் பொழுது அவங்களால இந்த விசில் சின்னம் தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா அமையும்? குப்பை வண்டி வந்துச்சு போலியே. மாமாக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த விசில் எடுத்து ஊதணும். அப்படி இப்ப மாமாக்கு போர் அடிக்குது, ஊது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்த வரையில அவர் லியோ படத்திற்கான வெற்றி விழாவின் போது கப்பு முக்கியம் பிகிலு என தெரிவித்திருந்தார். A few moments later. என்டிஏ என்ன செய்ய போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு டிடிவி தினகரன், பியூஷ் கோயல் முன்னிலையில் என்டிஏ உள்ள தன்னுடைய கட்சியை இணைத்திருக்கிறார், கூட்டணியில இணைச்சிருக்கிறார். என்னண்ணே எப்படின்னா இருக்க? பாட்டிட்டு வந்தியா? நீ நல்லா இருக்க? அப்படி நல்லா இருக்கேன். அதிமுக பிரிந்து கிடப்பதனால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு 2021 சொல்லப்பட்டது. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் கொடுத்துருவாரு. 2021 வெற்றி வாய்ப்பு இழப்பு, 2024 வெற்றி வாய்ப்பு இழப்பு. அப்ப எல்லாருக்குமே என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒண்ணு சேர்ந்தா ஈஸியா அடிச்சலாம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். டிஎம்கே பக்கம் போக முடியாது, டிவிகே பக்கம் போனா அவங்க கட்சிக்காரங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்காது. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. சோ ஒரு நீங்க மல்டிபிளா நீங்க யோசிச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா இங்க தான் வரணும் அப்படிங்கிற கணக்கு அதுதான் நடந்திருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை அடைந்திருக்கிறது. சரி தல, அடிச்சது எவன்டா? இந்த முடிவை டிடிவி எப்படி எடுத்திருப்பாருன்னு பார்க்கலாம் சார். ஏன்னா எடப்பாடி அவர்களோட தலைமையை ஏற்க மாட்டா, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையே, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப எப்படி அது இன்னமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது எங்களுக்குள்ள பங்காளி சண்டை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நாங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டோம் சொல்லி ஒண்ணுமே சொல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நெஞ்சில ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறலடா. 15 வருஷமா ஆறலையா? சுகரா இருக்கு போது டாக்டர் போய் பாருடா. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு கொள்கையில ஒற்றுமை கிடையாது. அவங்களும் திமுக எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, பாஜகவையும் அதிமுக ஆட்சி கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இப்போ நமக்கு பிரதான நோக்கம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, தொடரக்கூடாது, நாம ஆட்சிக்கு வருங்கிறது. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லைங்கிற ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் முட்டா பீஸ், இன்னொருத்தன் முரட்டு பீஸ். டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நாங்க திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்கிறோம் அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்தி வரவேற்கிறேன் சொல்லியிருக்காரு. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. விஜயும் கடுமையா திமுகவை பிரதானப்படுத்தி எதிர்த்துட்டு விஜய் அவ்வளவு வேகம் எடுக்கல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, தனியா இருக்கிறாரு. அவர் அணி சேரல, அவருக்கு பின்னாடி வேற யாரும் வரல, சின்ன கட்சிகள் குட்டி கட்சிகள் கூட வரல. விஜய் அவர்கள் தாவேக்கால அந்த அளவுக்கு ஈடுபடல. நம்ம ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வாக்குகளை நன்றாக பிரிப்பார், பெரிய அளவு வாக்குகளை வாங்குவார், நோ டவுட். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பெற்றிருப்பானி. ஆனா எதிர்கட்சி தலைவராகவோ முதலமைச்சராகவோ வர வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த இடத்துல போது எம்எல்ஏக்கள் கிடைக்காத போது நம்ம அங்க போய் என்ன செய்ய முடியும்? இதுதான் உங்களுக்கு தேவை இருக்கு. பழைய அதிமுக நீக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தா அவர்கள் வேற கட்சிக்கு போறாங்களே தவிர தாவேக்காக்கு போக மாட்டாங்க. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். ஒருவேளை தாவேக்கா ஏற்காம கூட இருக்கலாம்ல, வேணான்னு கூட. லாபமா நட்டமா கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேக்கா சார்பா செங்கோட்டையன் போட்டியிட போறாரு.
அப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேக்கா இயல்புல வாங்கி இருக்கிற ஓட்டோட 100 ஓட்டா கூட வாங்குமா குறைய வாங்குமா? எப்படி சார் தனிச்சு? அதான் நான் சொல்றேன். அப்ப அதிமுக இருந்த அதிருப்தியில இருந்த வெளியில நீக்கப்பட்ட பெருமக்கள் எல்லாருமே வந்து தாவேக்கா போனாங்கன்னா தாவேக்கா பலம் பெறும்ல. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆளு அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது. அப்ப தாவேக்கா இவங்களுக்கு ஆப்வியஸ் சாய்ஸா இல்ல. அதான் சொல்ல தாவேக்கா வளரலங்கிறதா சொல்ல வரேன். அளவு இங்க வரியா, நானும் ரவுடியா? எங்க அம்மா சத்தியமா ரவுடியா? ஐயோ யாரா பெருந்தலைவர்கள் அங்க போனா மும்முனை போட்டிங்கிற பேச்சாது வரும். அதுவும் இல்லைன்னு சொல்ல வரேன். இருமுனை போட்டி தானா? Which is very obvious. என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? 40% நெருக்கி ஓட்டு எடுத்தாதாங்க ஆட்சி பிடிக்க முடியும். 35 40 விஜய் எடுப்பார். நீங்க சொல்லுங்க. சோ அப்ப ஒரு போட்டியாளரா கடுமையா ஆட்சிக்கோ அல்லது எதிர்க்கட்சிக்கான போட்டியாளர் கிடையாது, இருமுனை போட்டி அது தான். டே 1ன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதுல எந்த குழப்பம் இல்லை. நான் அதில் ஒரு நாள் மாத்தினது. வர வர நம்ம மரியாதையெல்லாம் இப்படி கிழிஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வரும், இல்லாட்டி ஏடிஎம்கே டிவிக்கு ஆட்சிக்கு வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் எதுக்குமே லைக்ல முடிவு பண்ணிட்டியா? அப்ப ஆட்சிக்கு வராதவர்கள்ட்ட போய் நீ ஆட்சியில பங்கு கொடுன்னு அர்த்தம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கல்ல சார் யாருங்க? டிவிகேல அப்படிதான் இருப்பாங்க. அண்ணன் சீமான் கான்ஃபிடென்டா இல்லையா? அண்ணன் சீமான் கேளுங்க. ஏய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க. அதான்டா பெரிய காமெடி. நாங்க ஆட்சி பிடிப்போம் சொல்றாரு. ஓட்டு கூட்டிட்டே இருக்குதா இல்லையா? குறைஞ்சிருக்கிறாரா? படிப்படியா 2 படியோ 4 படியோ ஒவ்வொரு படியா ஏறாரு. ஏறிதான் இருப்போம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அண்ணன் டிடிவி ஜெயலலிதா அவர்கள்ட்ட அரசியல் படம் கத்துக்கிட்டோம். விஜய் கூட போனா என்ன ஆகும், ஏடிஎம்கே தேசிய ஜனதா கூட்டணி போனா என்ன அவருக்கு தெரியும். இப்போ இது எவ்வளவு பலம் சேர்க்கும் சார் இந்த இணைவு? ரொம்ப பெரிய பலம். இன்னும் சீனியர் டாக்டர்ஸ் ஆமாஸ் வருவாங்க. இன்னும் தேமுதிக வரக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 4 பேரு, நான் ஒரு ஆளு. இப்ப சண்டை இந்த இடத்துல. சண்டைக்கு வாடா. என்டிஏல தான் வராங்களா? இவங்களுக்கு அடிப்படை எதிர்ப்புல இருக்கக்கூடிய திமுக. அப்ப திமுக கூட்டணிக்கு போக முடியாது. தாவேக்கா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்த கூடாது. மோடி வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணிடணும் கூட்டணி அப்படின்ற மோடி முயற்சி வந்த போயிட்டு பிறகு கூட செட்டிங்ஸ் தொடர்ந்துட்டே இருக்கும். திரு விஜய் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னா 200 சீட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து வரலாறு காணாத இடத்துல இருக்கு. 200 சீட் அடிச்சிருவாங்க வந்துருச்சுன்னா. ஆமா. அதற்கான வியூகங்கள் இருக்கா பாஜக அமித்ஷா கிட்ட? அதெல்லாம் இருக்குங்க. ஆசை இருக்குதுங்க. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரும் இல்ல வராது அப்படின்ற காலம் கடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சார்? தாவேக்கா நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிட்டு 4 பேருக்கு வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அவர் சரி ட்ரை பண்ணி பாப்போம்னு பாக்குறாரு. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ட்ரை பண்றாரு நினைக்கிறேன். சரி, விதி யார விட்டது போ. தாவேக்காவுக்கு எதிர்காலம் இல்ல, தாவேக்கா ஒண்ணுமில்லாம் போயிரும், தாவேக்கா அதெல்லாம் நான் சொல்லல. தாவேக்கா 2026 ஜெயிக்காதுன்னு சொல்லி இவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகத்துல வந்து எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க. இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி அவங்க போல, அவங்களா எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நக்கல் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அரசியல் அனுபவம் தான். அரசியல் அனுபவமே 50 வருஷம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர், நீண்ட நிறைய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு நபர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காங்க. பேச்சால் வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த 2 பேர் வந்ததுக்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல. குளிர்ச்சோரம் வந்துருச்சு. ஆமா, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த 2 பேர் வந்ததுக்கே இப்படி. நேத்து செய்திகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வரன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. மனிதர்களுக்கிடையே அந்த இசாரம் என்பது புலம்பாம வரீங்களா? கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.